வெல்கம் பேக் ஆல் ஆஃப் யூ. இந்த டாபிக்ல நம்ம மிஸ்லேனியஸ் டிரான்சாக்ஷன்ஸ் எப்படி அக்கௌண்ட் பண்ணலாம்னு பார்க்க போறோம். அதாவது பில்ஸ் பெய்ட் லைக் எஃப்எஸ்சி, கேஷ் கன்வேயன்ஸ், மெயில் கன்வேயன்ஸ், எலக்ட்ரிசிட்டி பில், டெலிஃபோன் பில் போன்றவையெல்லாம் எப்படி அக்கௌண்ட் பண்ணலாம்னு பார்ப்போம். அதுக்கு லாகின் as treasurer of an office, கிளிக் அதர்ஸ், அதுல ட்ரெஷரி கார்டை கிளிக் பண்ணுங்க. அதுல கேஷ் பார் செக்ஸ் இருக்கு பாருங்க, அதை சூஸ் பண்ணுங்க. அதுல மிஸ்க் டிரான்சாக்ஷன்ஸ் இருக்கு பாருங்க, அந்த மெனுவை கிளிக் பண்ணுங்க. இதுல டிரான்சாக்ஷன் டைப் ரெசிப்டா பேமெண்டான்னு ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணுங்க. இப்போ நான் பேமெண்ட் அப்படின்னு சூஸ் பண்றேன். கேஷ் பேமெண்டா செக் பேமெண்டான்னு கேக்குது. சூஸ் இட் as கேஷ். ரிமார்க்ஸ் டைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த அக்கவுண்ட் கோட் இருக்கு பாத்தீங்களா, இதுல எந்த அக்கவுண்ட் ஹெட்ல நீங்க அக்கவுண்ட் பண்ண போறீங்களோ அந்த அக்கவுண்ட் ஹெட்டை சூஸ் பண்ணிக்கோங்க. திஸ் இஸ் ஹெட் ஆஃப் அக்கவுண்ட்ஸ். ஓகே, என்டர் த அமௌண்ட். அதுக்கு ஏதாவது சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் இருந்தா சூஸ் ஃபைல் கொடுங்க, இல்லைன்னா நெக்ஸ்ட் கொடுங்க. இப்போ இன்னதர் பேமெண்ட் நான் அக்கவுண்ட் பண்றேன் பாருங்க. அக்கவுண்ட் கோடுங்கிறத ஹெட் ஆஃப் அக்கவுண்ட்ஸ் டைப் பண்ணாவே உங்களுக்கு ஃபுல் பேர் வந்துடும். அதுல இருந்து கரெக்டான ஒரு ஹெட் ஆஃப் அக்கௌண்ட்டை சூஸ் பண்ணுங்க. என்டர் த அமௌண்ட், கிளிக் இன்சர்ட். அந்த சூஸ் ஃபைல்ங்கிறது ஆப்ஷனல் ஃபீல்டு தான். இதுல பாருங்க, இன்னொரு அக்கவுண்ட் பண்ணி பார்ப்போம். என்டர் த அமௌண்ட், கிளிக் இன்சர்ட். இப்போ நமக்கு ரோல் அவுட்டுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு. அதுக்குள்ள ஜிஎல் இன்டகிரேஷன் பண்ணிட்டாங்க அப்படின்னா நமக்கு எஸ்பி டெபாசிட்ஸ், பிஎல்ஐ டெபாசிட்ஸ் எல்லாம் நம்ம ஆட்டோமேட்டிக்கா உள்ள வந்துடும். நீங்க மிஸ்கில் அடிக்க வேண்டாம். சப்போஸ் இன்டகிரேஷன் ஆகல அப்படின்னா அதையும் மிஸ்லேனியஸ் டிரான்சாக்ஷன்ல தான் அக்கௌண்ட் பண்ண போறோம். சி, ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் நான் இங்க அக்கௌண்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்க. ஹோப் இன்டகிரேஷன் will be completed during rollout. இன்டகிரேஷன் ஆகல அப்படின்னா இந்த மாதிரி நம்மளோட கன்சால்டேஷன் எடுத்துட்டு அந்த கன்சால்டேஷன் இருக்கக்கூடிய ஃபிகர்ஸை அந்த ரெஸ்பெக்டிவ் ஹெட்ல நம்ம அக்கௌண்ட் பண்ணி ஆகணும். ஓகே, இந்த மாதிரி நம்ம எஸ்பி டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் அக்கௌண்ட் பண்றோம் பாருங்க. நீங்க இன்சர்ட் கிளிக் பண்ண கீழே ஒவ்வொரு என்ட்ரியா ஆட் ஆயிட்டே வருது. இதுல ஏதாவது டெலிட் பண்ணணும்னு நீங்க கீழே இருக்கிற அந்த ஃபிகர்ல செலக்ட் பண்ணி டெலிட் பண்ணிக்கலாம். கீழே பாருங்க டோட்டல், கிளிக் சப்மிட். இப்போ ட்ரெஷரர் மிஸ்லேனியஸ் டிரான்சாக்ஷன் அக்கௌண்ட் பண்ணியாச்சு. இதை சூப்பர்வைசர் வெரிஃபை பண்ணாதான் டெய்லி அக்கௌண்ட்டுக்கு அது வரும். லாகின் as சூப்பர்வைசர் டு வெரிஃபை த மிஸ்லேனியஸ் டிரான்சாக்ஷன்ஸ். சூப்பர்வைசர் லாகின் பண்றேன். அதர்ஸ்ல ட்ரெஷரி கிளிக் பண்ணிக்கிறேன். அதுல அப்ரூவல் இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அதுல மிஸ்க் டிரான்சாக்ஷன்ஸ் அப்ரூவல் இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணுங்க. இத பாருங்க, அதுல ஆக்ஷன் பாருங்க. ஆக்ஷன்ல வியூ கொடுத்தீங்கன்னா என்னெல்லாம் டைப் பண்ணிருக்காங்கன்னு காட்டும். இதை நீங்க அக்செப்ட் பண்ணலாம் அல்லது ரிஜெக்ட் பண்ணலாம். இது எல்லாமே கரெக்டா இருக்கு அப்படின்னா நீங்க கிளிக் அக்செப்ட், அப்ரூவ், கிளிக் கன்ஃபார்ம். Now the miscellaneous transactions, that is both receipts and payments, are accounted. இதோட ஒர்க் ஃப்ளோ, first login as treasurer and after that login as supervisor to approve the miscellaneous transaction. Thank you.